தொழில்நுட்ப வளர்ச்சியால் போக்குவரத்தில் பல புதிய வசதிகளும் முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் நடந்தும் குதிரை வண்டி, மாட்டு வண்டி போன்ற வாகனங்கள்லையும் தொடங்கின போக்குவரத்து இன்னைக்கு புல்லட் ட்ரெயின், கப்பல், விமானம்னு வளர்ந்துருக்கு. இதனால நம்ம எங்கே இருந்தாலும் உலகத்தோட வேற எந்த ஒரு பகுதிக்கும் எளிமையாகவும் வசதியாகவும் போயிட்டு வர முடியும். ஆனால் எல்லா பயணங்களும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. அப்படி விமான பயணத்தில் ஏற்பட்ட சில பரிதாபமான மற்றும் வினோதமான நிகழ்வுகளை பற்றி இப்போ பார்க்கலாம். உக்ரைன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். எல்லா விமான நிலையங்கள்லையும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பராமரிப்பு பணிகளை செய்வாங்க. எந்த விமான நிலையமாக இருந்தாலும் அங்கே தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறது ஓடுதளம் தான். அதனால ஓடுதளத்துக்கு பராமரிப்பு பணியில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இதே மாதிரியான ஒரு பராமரிப்பு பணி தான் உக்ரைனோட ஜப்போரிஜியா பன்னாட்டு விமான நிலைய ஓடுதளத்தில் நடந்துகிட்டு இருந்தது. இதில் ஒரு ஓடுதளத்தில் இருந்த பழைய கான்கிரீட்டை முழுமையாக பெயர்த்து எடுத்துட்டு அதில் புது கான்கிரீட் கலவையை போட்டிருந்தாங்க. இந்த வேலைகளை சரியாக செய்த விமான நிலைய நிர்வாகம் அந்த ஓடுதளத்தில் இறங்கக்கூடிய விமான பைலட்டுகளுக்கு அதை பற்றி தெரிவிக்க மறந்துட்டாங்க. இதில் கியூ ஏர்போர்ட்ல இருந்து வந்த விமானம் பணி நடந்த அதே ஓடுதளத்தில் இறங்கியது. இதில் லேண்டிங் கியர், விமானத்தோட கீழ்ப்பகுதி, ரெக்கைகள், என்ஜினோட வெளிப்புறம் போன்ற இடங்களில் கான்கிரீட் கலவை பட்டு ஒட்டி கொண்டது. இதில் பாதிக்கப்பட்ட அந்த விமானத்தை சுத்தம் செய்ய சில மாத காலமும் ஏராளமான பணமும் செலவாகி இருக்கு. கருடா ஏர்கிராஃப்ட். கார், வேன் மாதிரியான வாகனங்கள் பழுதாகி நின்னாலோ இல்லை சேத்துல மாட்டி நின்னாலோ அதை 2-3 நபர்கள் சேர்ந்து தள்ளி நகர்த்துறது சாதாரணம்தான். இதே மாதிரியான சம்பவம் தான் இந்தோனேஷியாவில் உள்ள டேம்போலாக் விமான நிலையத்தில் கருடா ஏர்கிராஃப்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு விமானத்துக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த விமானத்துக்கு எந்த பழுதும் ஏற்படலை. ஆனால் பைலட் விமானம் நிறுத்தப்பட வேண்டிய இடத்தை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி விமானத்தை நிறுத்தியிருக்காரு. விமானத்தை நகர்த்தக்கூடிய வாகனங்கள் அப்போ அங்கே இல்லாததால் விமான நிலைய பணியாளர்கள் 25 நபர்கள் சேர்ந்து டாடா குளுக்கோ பிளஸ் விளம்பரத்தில் வர்ற மாதிரி 35 டன் எடை கொண்ட அந்த விமானத்தை பின்னோக்கி தள்ளி சரியான இடத்துல நிறுத்தியிருக்காங்க. மலாகா ஏர்போர்ட் இன்சிடென்ட். பொதுவாக விமானம் தாமதமாக கிளம்புனா பயணிகளுக்கு அது கொடுமையான விஷயமா தான் இருக்கும். ஆனால் அதை விட கொடுமையான ஒன்று என்னென்னா, விமானம் தரையிறக்கப்பட்ட பிறகும் எந்த காரணமும் சொல்லாமல் பயணிகளை வெளியே போக விடாமல் தடுத்து வைக்கிறது தான். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் ஸ்பெயினில் ஒரு முறை நடந்தது. லண்டன்லேருந்து வந்த இந்த விமானம் அங்கே இருந்து கிளம்பும் போதே 1 மணி நேரம் தாமதமாக தான் கிளம்பியிருக்கு. ஸ்பெயினில் உள்ள மலாகா விமான நிலையத்தை அடைந்த பிறகும் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக விமான பணியாளர்கள் பயணிகளை விமானத்தில் இருந்து இறங்க விடலை. இதுக்கான காரணத்தையும் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுங்கிறதையும் பயணிகளுக்கு சொல்லாமல் விமான பணியாளர்கள் இருந்திருக்காங்க. இதனால ஆத்திரமடைந்த பயணி ஒருத்தர் அவசரகால வழியை யாருக்கும் தெரியாமல் திறந்து விமானத்திலிருந்து இறங்க முயற்சித்திருக்காரு. ஆனால் அந்த அவசரகால வழியில் விமானத்தோட ரெக்கையை அடைந்த அவரால் அங்கே இருந்து தரையை அடைய முடியல. இதனால மறுபடியும் தன்னுடைய இருக்கையில் வந்து அமர்ந்திருக்காரு. இதை பார்த்த பணியாளர்கள் அதிகாரிகள் கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்காங்க. விமான நிறுவன அதிகாரிகள் அவருக்கு அபராதம் விதித்ததோட அதே விமான நிறுவனத்தோட விமானங்களில் பயணிக்க தடையும் விதிச்சிருக்காங்க. லெமன்டோ கிங்டம். ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு ஓய்வு காலத்தை அமைதியான இடத்துல செலவிட தான் பெரும்பாலானவங்க விரும்புவாங்க. இதே மாதிரி தான் இங்கிலாந்தை சேர்ந்த முதியவரான லெமன்டோ கிங்டமும் நினைத்தாங்க. அதனால ஸ்பெயினில் உள்ள கிரனாடாவுக்கு சுற்றுலா போக முடிவு பண்ணி டிராவல் ஏஜென்சி மூலமாக டிக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களோட டிராவல் ஏஜென்ட் ஸ்பெயினில் உள்ள கிரனாடாவுக்கு பதிலாக கரீபியன் தீவு நாடுகளில் ஒன்றான கிரேனடாவுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த குழப்பத்துக்கு காரணம் இந்த 2 இடங்களோட பெயர்களுக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வேறுபடும். லெமன்டோவும் மகிழ்ச்சியாக தன்னுடைய பயணத்தை தவறான விமானம்னு தெரியாமல் தொடங்கியிருக்காங்க. விமானம் கிளம்பி சில மணி நேரத்துக்கு அப்புறமா தான் தவறான இடத்துக்கு போகிறோம்னு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் இடையில இறங்க முடியாததால் பல 100 மைல் கடந்து செயின்ட் லூசியா விமான நிலையத்தில் இறங்கி தனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்த ஏஜென்சியை அணுகியிருக்காங்க. அவங்களும் தங்களுடைய தவறை புரிந்து கொண்டு சரியான இடத்துக்கான விமான டிக்கெட்டையும் எதிர்காலத்தில் வேற எங்கேயாவது போகும்போது அதுக்கு இலவசமாக டிக்கெட் வழங்குறதாவும் சொல்லி சமாதானப்படுத்தி லெமன்டோவை சரியான இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. போயிங் ஆன் மாண்டேனா ரிவர். விமான பயணம் செலவு மிக்கதாக இருக்க காரணம் அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பமும் அதை பயன்படுத்தி விமானத்தை தயாரிக்க ஆகக்கூடிய செலவும் தான். இப்படிப்பட்ட விமானத்தோட முக்கியமான பாகங்கள் அமெரிக்காவோட மாண்டேனா ஆற்றில் விழுந்து கிடந்திருக்கு. 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ரயில் மூலமாக போயிங் 737 விமானத்தோட ஃபியூசலேஜ் எனப்படும் விமானத்தோட நடுப்பகுதியை வாஷிங்டனில் உள்ள போயிங் விமான தொழிற்சாலைக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த ரயில் மாண்டேனா பகுதியில் போய்கிட்டு இருந்தப்போ எதிர்பாராமல் ஏற்பட்ட விபத்தால் ரயிலில் இருந்த 6 ஃபியூசலேஜ்கள் தவறி ஆற்றில் விழுந்திருக்கு. இந்த விபத்துக்கு ரயில் ஓட்டுநர் ரயிலை வேகமாக இயக்குனது தான் காரணம்னு சொல்லப்படுது.
உடனடியாக ஆற்றோட நீரோட்டத்தை தடுத்து நீர் மாசுபடுறதை தடுத்ததோட கிட்டத்தட்ட ஒரு வார தீவிர முயற்சியில் அந்த விமான பாகங்களை மீட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.